இந்த சம்பவம் கேள்விப்பட்டதிலிருந்து மனசு ரொம்ப வருடலாகவே இருந்தது. அதனால் உங்களோட ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது வந்து ஃப்ரான்ஸில் இப்போ நடந்த ஒரு விஷயம். அதாவது அவர் அங்கே இலங்கையில் இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏஜென்ட் மூலமாக இங்கே வெளிநாடுகளுக்கு வந்திருப்பீங்க. அந்த கஷ்டம் இங்கே வந்து நிறைய பேருக்கு தெரியும். பாரதத்துக்கு நிறைய பேர் இடையில் வந்து போனவங்க எல்லாருக்கும் தெரியும். உயிரை பணையம் வச்சு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வர்றதுக்குன்னு ட்ரை பண்ணுறோம். ஏன்னா இப்போ நாங்கள் வந்துட்டா எங்களை குடும்பங்கள் நல்லா இருக்குது, எங்களை சார்ந்தவங்க நல்லா இருப்பாங்க, 4 பேருக்கு உதவி செய்யலாம் என்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ இன்றைக்கு பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்து இங்கே உழைச்சி தன் குடும்பத்தை நிலையில வச்சு பார்த்து கொண்டிருந்த ஒரு இளைஞர், அதாவது காதல் வயப்பட்டு அந்த பெண்ணுக்கு தான் தன்னிட்ட இருந்த எல்லாத்தையும் கொடுத்து இன்றைக்கு தன் உயிரையும் கொடுத்துருக்காரு. அதாவது இந்த பெண் லைவில் பார்த்து கொண்டு இருக்க இவர் வந்து தூக்கிலிட்டு தற்கொலை செஞ்சிட்டாருன்ற மாதிரி தான் இப்போ எல்லா இடத்துலையும் மரியாதை கூட மாறி இருக்கு. தயவு செய்து ஒன்று சிந்திங்க. உங்களோட குடும்பம் உங்களுக்காக இருக்குது, உங்களோட உறவுகள் உங்களுக்காக இருக்கிறாங்க, உங்களோட நண்பர்கள், இது எல்லாத்துக்கும் மேலே உங்களோட நண்பர்கள் உங்களுக்காக இருக்கிறாங்க. இந்த நான் எல்லா பெண்களையும் சொல்ல வரல, இந்த மாதிரி கேடுகட்ட பெண்களால் எல்லா பெண்களுக்கும் ஒரு களங்கம் ஏற்படுது. நண்பா, உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், இப்படியான பெண்ணுக்காக உங்களோட உயிரை விட்டுறாதீங்க நண்பா. உங்களுக்காக உங்களை சார்ந்த எல்லாருமே காத்திருக்கிறாங்க, உங்களோட நண்பர்கள் உங்களுக்காக இருக்கிறாங்க. அதை எப்பயுமே மனசில் வச்சுக்கொள்ளுங்க. இவர்களெல்லாம் உண்மையாக காதலிக்க, நீங்கள் உங்கள் மேலே உயிராக உங்களை காதலிச்சிருந்தா நீங்கள் துடிச்சிருச்சு சாகிறதில் பார்த்துட்டு அந்த பெண் சும்மா இருக்காது. கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பெண் உண்மையாக இருந்திருந்தால் தானும் உங்களோட சேர்ந்து வரணும்னு தான் யோசிக்கணும். இப்போ இன்றைக்கு நீங்கள் இறந்து போயிட்டீங்க, உங்களுக்காக கதறது உங்களோட குடும்பம், உங்களோட நண்பர்கள் தான் கதறுவாங்க. அந்த பெண் நாளைக்கு தன் வாழ்க்கையை பார்த்துட்டு போய்கொண்டே இருக்கான். மிஞ்சி மிஞ்சி போனால் பிறக்கிற பிள்ளைக்கும் உங்களோட பேரை வைக்கும். அதை தவிர்த்து வேறு எதையுமே செய்ய போகிறதில்ல. நண்பா, அவங்க எல்லாருக்கும் திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி பெண்கள் உங்களோட வாழ்க்கைக்கு வேண்டாம். காதலிக்கும் போதே கொஞ்சம் உஷாராக இருங்க. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் அவங்க உண்மையாக இருக்கிறாங்களா பொய்யா இருக்கிறாங்களான்றது. இன்றைக்கு உங்களோட உயிர் மயிர் மாறி போயிடுச்சு. ஆனால் அவங்க வாழ்க்கை எப்படியோ நல்லா தான் இருக்க போகுது. உங்களோட உயிர் போனது தான். தயவு செய்து உங்களோட வாழ்க்கையை பாருங்கள். உங்களோட தாய் தகப்பன் உங்களை கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துருப்பாங்க. உங்களோட சகோதரங்கள், உங்களோட நண்பர்கள் எல்லாம் உங்களுக்காக இன்றைக்கி ஏங்கி நிற்கிறாங்க. அவங்கள கணங்கடிச்சிட்டு நீங்கள் போயிட்டீங்க. இனி நடக்கிற விஷயங்கள் உங்களுக்காக உங்களோட வெற்றிடம் அவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். தயவுசெய்து உங்களோட வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். உங்களோட ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுறேன். நன்றி நண்பா.